சட்டங்கள் ஒரு அறிமுகம். அதை ஒட்டி குறிப்பாக இந்த நிலையாணை சட்டம், சில குறிப்பிட்ட சட்டங்களை இங்கே கொஞ்சம் அது தொடர்பான விவரங்களை தெரிவிப்பதற்கு தான் இந்த வகுப்பை தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கும். இது இந்த வகுப்புக்குடைய தலைப்புகளுக்கு போவதற்கு முன்பாக நேற்றைக்கு தோழர் ஆறுமுகனார் ஸ்தாபனம் குறித்து பேசிய பல்வேறு விவரங்களை நீங்க ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அவர் பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கிறார். ஏன் நம்முடைய ஸ்தாபனம் மிக உறுதியாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல்வேறு விவரங்களை அவர் தெரிவிச்சிருக்கிறார். சரி, அப்படின்னா ஸ்தாபனத்தை மேம்படுத்துவதற்கு, நம்முடைய உறுப்பினர் பலத்தை அதிகப்படுத்துவதற்கு இன்றைய சூழல் வாய்ப்புக்குரிய சூழலா இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் நமக்கு முன்பாக இருக்கு. இந்தியாவில் நவீன தாராளமயம் அமலாக்கப்பட்டதற்கு பின்பாக இந்திய தொழிலாளி வர்க்கம் மிக கடுமையான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எந்திரமயமாக்கல் எல்லா தொழில்களையும் வேகமாக வந்து கொண்டிருக்கிற நேரம். அதே மாதிரி தானியங்கள் ஆக்குறது, ரோபோ வர்றது, அதே மாதிரி கான்ட்ராக்ட் முறையை கொண்டு வர்றது, ஓய்வு வயதை உயர்த்துவது, இப்படி நிறைய விஷயங்களை நவீன தாராளமயம் தொழிலாளிகள் மேல கடுமையான ஒரு யுத்தத்தை துவக்கி இருக்கிற காலம் இது. அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்படுகிற தொழிலாளிகளுடைய அவங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு இந்த சமூக சூழல்ல நவீன தாராளமயம் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதே நேரத்தில் தான் இன்னொரு விஷயத்தை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒன்று, நாம் சங்கத்துக்குள்ளே சங்கம் இருந்தா அதுக்குள்ள ஜாதிய சங்கங்கள் இருக்கு, மத ரீதியான சங்கங்கள் இருக்கு, கேட்டகரி சங்கங்கள் இருக்கு, நிர்வாகமே ஆள் வச்சு ஏற்பாடு சங்க முறை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு நம்ம தொழிற்சங்கத்தை, ஒரு வலுவான தொழிற்சங்கத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு முன்பாக இருக்கு. அந்த அடிப்படை தான் தோழர் ஆறுமுகனார் நேற்றைக்கு சொல்லி இருக்கிறத, அதனுடைய பின்னணியில தான் இந்த விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி சொல்லுகிற போது எல்லாத்தையுமே சட்டத்தில் தீர்த்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துடக்கூடாது. நாம ஒரு 3 விதமான அணுகுமுறையை நம்முடைய மேற்கொள்றோம். ஒன்று, பிரச்சனைகளை ஒட்டி அரசோடு நிர்வாகத்தோடு ஒரு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு வழிமுறையை கையாளும். அதுலேயும் ஏதேனும் ஒரு உடன்பாடுக்கு வர முடியாத சூழல்ல பெரிய போராட்டங்களை, வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பெரிய போராட்டங்களின் மூலமாக அரசுக்கு நிர்வாகத்திற்கு நிர்பந்தம் கொடுத்து பிரச்சனைகளை தீர்க்கிறோம். 3வது முறை தான் இந்த சட்ட ரீதியான நமக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதுல தொழிலாளிகளுக்கு நாம் சில நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடு. நீங்க இந்த அணுகுமுறையை எப்படி பார்க்கணும்னா, நம்முடைய தொழிற்சங்க இயக்க போராட்ட வரலாற்றில், போராட்ட பாதையில் இது இந்த சட்ட ரீதியான அணுகுமுறை என்பது ஒரு இளைப்பாறுவதற்கான இடம் என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் எல்லாத்துக்கும் தீர்வு என்ற இடத்தை நோக்கி இதை கொண்டு போயிடக்கூடாது என்பதை நான் ஆரம்பத்திலேயே தோழர்களுக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும் என்பதை நான் தோழர்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே போராட்டங்களும் வலுவான அரசுக்கு எதிரான வலுவான வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பெரும் நடவடிக்கைகள் தான் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கான மிக முக்கியமான அம்சமாக இடம்பெறும் என்பதை தோழர்கள் உள்வாங்க வேண்டும் என்பதை நம்முடைய கவனத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பின்னணியில தான் பொதுவாக எல்லா சட்டங்களும் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்தியாவில் இருக்க எல்லா சட்டங்களும் உருவாக்கப்படுது. அநேகமா உங்களுக்கு தெரியும், இந்தியா ஒரு சோசியலிச குடியரசு என்று அரசியல் அமைப்பு சட்டத்தில் வரையறை பண்ணியிருக்காங்க. ஆனா இயல்பா அது உண்மையா? அதுக்கான சூழல் இருக்கா? அதுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கா?
இல்லை. ஆனா அது நோக்கமாக அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட் இப்போதும் இது முதலாளித்துவ அரசு என்ற அடிப்படையில் தான் இதை புரிந்து கொள்ளணும். இப்ப முதலாளித்துவ அரசுல நீங்க நம்முடைய சமூக வரலாற்றை பார்த்தேன்னு சொன்னா எல்லா காலங்களிலும் அடிமை முறை இருந்த ஒரு காலத்துல அடிமை முறை என்பதை அதை ஆதரித்தான் நீதித்துறை இருந்தது. அன்றைய நீதித்துறை அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நிலப்பிரபுத்துவம் மன்னராட்சி துவங்கிய காலத்துல நடந்த காலத்துல அப்ப எப்படி இருந்துச்சுன்னா சட்டம் நீதி எப்படி இருந்துச்சுன்னா மன்னர்களுக்கு ஆதரவாக நிலப்புறத்துவத்துக்கு ஆதரவாக தான் நீதித்துறை செயல்பட்டது. இப்ப முதலாளித்துவ ஆட்சி முறையிலும் நீதித்துறை என்பது அரசின் அடக்குமுறை கருவிகளில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். தொழிலாளிகளுடைய நீண்ட போராட்டத்தில் தான் சில சட்டங்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட சில சட்டங்கள்ல இருக்க வாய்ப்பை தொழிலாளிகளுக்கு அதுல இருக்கிற சில நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலாளிகளுக்கு அதுல நம்ம சில முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை நாம் மேற்கொள்றோம். இப்ப நீங்க புரிந்து கொள்ள சொல்லக்கூடிய அந்த 4-5 சட்டங்களுமே அநேகமாக மோடி அரசாங்கம் 44 சட்டங்கள்ல 29 சட்டங்களை ஒரு 4 தொகுப்புகளாக மாற்றி அமைத்து விட்டாங்க. அது அமுலுக்கு வந்தால் மோடி அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 கோடும் அமுலுக்கு வந்து விட்டால் இப்ப இருக்க இந்த பாதுகாப்புலாம் இருக்காது. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த பின்னணியில தான் தோழர்களே நம்ம பார்க்கணும்.